அல்லாவின் திருநாமம் கொண்டு தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வை நினைப்பது மனிதர்கள் மட்டும்தான். தஸ்பீ செய்யறது மனிதர்கள் மட்டும்தான். மசூதியில் இருக்கிற நாம் தான் அல்லாஹ்வை துதிக்கிறோம் என்று. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரா பனு இஸ்ராயில் வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், வானமும் பூமியும், மரம், கல், மண், பறக்கக்கூடிய பறவைகள், நீருக்குள் நீந்தக்கூடிய மீன்கள், ஒவ்வொரு உயிரினமும் அல்லாஹ்வை துதிக்கிறது. ஆனால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க நினைப்பீங்க, பறவை கத்துது, மீன் தண்ணிக்குள்ள சத்தம் போடுது, காற்று சத்தம் வருது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அது எல்லாமே தஸ்பீ தான். அது எல்லாமே இறைவனை நினைக்கிற சத்தம்தான். அன்பர்களே, இந்த உலகம் முழுக்க அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கு. சாந்தியா இருக்கு, அமைதியா இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் ஏன் அமைதியில்லாம இருக்கான்? ஏன் கவலை, பதட்டம், மன உளைச்சல்? காரணம் என்ன? இறைவனை நினைப்பதை நாம மறந்துட்டோம். நாவினால திக்கு செய்வதை விட்டுட்டோம். அல்லாஹ் சொல்லித் தர்ற மருந்து ரொம்ப சிம்பிள். தியான கூடங்கள் போல பணம் கட்டி ஒரு நாள் முழுக்க உட்கார வேண்டிய அவசியமில்லை. ஒரு தனியா உட்கார்ந்து நமக்கு தெரிந்த திக்குகளை சொன்னாலே போதும். மனதுக்கு நிம்மதி அல்லாஹ் தானாக தந்து விடுவான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது ரொம்ப பெரிய லிஸ்ட் இல்ல. ரெண்டு விஷயம். காலையில் சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள், இரவு தூங்கும் போது சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள். இதை மட்டும் உள்வாங்கிட்டு இங்கிருந்து நகர்ந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். முதலாவது விஷயம், இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? கண்பாடு. நீங்க வேண்டும்னா சொல்லலாம், அதெல்லாம் மூடநம்பிக்கை. இப்பல்லாம் யார் நம்புறா? ஆனா ஹதீஸ் என்ன சொல்கிறது? சஹல் இப்னு ஹனீப் ரலியல்லாஹு அன்ஹு, மிக அழகான தோற்றம் கொண்ட சஹாபி, ஒரு நாள் திறந்த வெளியில் குளித்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆமிர் இப்னு ரபியா அவர்களை பார்த்து, இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லையே என்று சொன்னதும் அந்த சஹாபி அப்படியே மயங்கி விழுந்தார். மூச்சு பேச்சு இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு போனார்கள். நபிகள் நாயகம் கேட்டார்கள் என்ன நடந்தது என்று. உண்மை சொன்னதும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித் தந்தார்கள். எப்போது உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறீர்களோ உடனே சொல்லுங்கள், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். இத சொல்லிட்டீங்கன்னா கண்ணினால் வரக்கூடிய எந்த தீங்கும் வராது. அதனால்தான் நம்ம முன்னோர்கள் வீடுகளுக்கு முன் இந்த வார்த்தையை எழுதி வைத்தார்கள். வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட இதை தன் வீட்டில் எழுதி வைத்திருந்தார்கள். எனவே அன்பர்களே, காலையில் எழுந்ததும் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை மா ஷாஅ அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ். இரண்டாவது விஷயம், சைத்தானின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு. சைத்தான் எப்படி வேலை செய்கிறான் தெரியுமா? நல்ல விஷயத்தையும் கெடுக்கிறான். ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் சம்பவம் நமக்கு ஒரு பாடம். சைத்தான் கூட சில நேரம் மனிதனை தொழ வைக்கிற மாதிரி நடித்து அவனை பெரிய நன்மையிலிருந்து திருப்பிவிட நினைப்பான். அதனால்தான் பெருமானார் கற்றுத் தந்த வார்த்தை ஹஸ்புனா அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனா அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதை காலையில் ஒருமுறை சொன்னால் அந்த நாள் முழுக்க சைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். மூன்றாவது விஷயம், மனிதர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு. நம் பிள்ளைகளின் ஈமான், அவர்களுடைய ஒழுக்கம். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப பெரிய சவால். அதற்காக ஒரு குர்ஆன் வசனத்தின் துண்டு. கிலு உஃபவ்வுது அம்ரி இலா அல்லாஹி இன்ன அல்லாஹ பஸீருன் பில் இபாத். கிலு உஃபவ்வுது அம்ரி இலா அல்லாஹி இன்ன அல்லாஹ பஸீருன் பில் இபாத். உஃப்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ் பஸீருன் பில் இபாத். என் முழு காரியத்தையும் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறான். இந்த ஆயத்தை ஓதி பிள்ளைகளை வெளியே அனுப்பினால் அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பான். நாலாவது விஷயம், கவலை, மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ். இதற்கான மருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய கலிமா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த கலிமாவால் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தார்கள். அதே போல உங்களையும் உங்கள் கவலையிலிருந்து அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். அன்பர்களே, இது காலையில் சொல்ல வேண்டிய 4 வார்த்தைகள். இரவு தூங்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கற்றுத்தந்த ஒரு தஸ்பீ. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இது உடலுக்கும் மருந்து,
மனதுக்கும் மருந்து. பணியாளரை விட சிறந்த உதவி. ஒரு நாளைக்கு மொத்தம் 7 தஸ்பீ. இத பழகி பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தெரியும். இப்ப ஒரு துஆவோடு முடிக்கிறேன். له اشرح صدورنا ويسر أمورنا واصرف عنا الهم والحزن واحفظنا وأهلنا وأولادنا من كل سوء. له اشرح صدورنا ويسر أمورنا واصرف عنا الهم والحزن واحفظنا وأهلنا وأولادنا من كل سوء. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை விரிவாக்கு, எங்கள் காரியங்களை எளிதாக்கு, எங்கள் கவலைகளை நீக்கு, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாயாக. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த செய்தி இன்னொருவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரலாம். அல்லாஹ் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பானாக. வாகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.